Welcome to Vijay Samayal. Happy Independence Day to all my brothers and sisters and dear subscribers and all my friends. நம்ம விஜய் சமையல்ல ஒரு 14 யூடியூபர்ஸ் சேர்ந்து புதுசாக ஒரு ஃபுட் சேலஞ்ச் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இந்த நம்ம விஜய் சமையல்லையும் சரி மற்ற சேனல்லையும் சரி ஈஸியான வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி ரெசிபிஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு ஃப்ரூட் சாலட் தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு ஆரஞ்சஸ் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆரஞ்சு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நிறையா விட்டமின்ஸ் இருக்குது. கொஞ்சமாக க்ரீன் கலர் கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிரேப்ஸை இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணிக்கோங்க. ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க. அழகாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். இண்டிபெண்டன்ஸ் டே போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த ஈஸியான ஃப்ரூட் சாலடை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் என்ன சொன்னாங்கங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் நெக்ஸ்ட் ரெசிபிக்கு போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு டெசர்ட் ரெசிபி தான். ஈஸியாக தான் இருக்கும். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பாலை நல்லா கடாயில் ஊற்றிக்கோங்க. பால் இப்போ நம்மளுக்கு நல்லா சூடாயிட்ருக்கு. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா திக்காகவே இருக்கணும். பால் இந்த மாதிரி நல்லா திக்காக கொதிக்க விடுங்க. திக்காகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டே இருக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. தண்ணி இல்லாமையே நீங்கள் இதை திக் பண்ணுங்கள். பால் நம்மளுக்கு நல்லா திக்காகி கொதிக்கும் போது நான் இப்போ ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் திக்கான வாட்டிக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நம்ம ஒரு பால்கோ மாதிரி பண்ணணும். ஒரே ஒரு ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். இவ்வளோ திக்னஸ் வந்தது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு இப்போ அசம்பிள் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். டெசர்ட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் கிவி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பால்கோ மிக்சரை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இந்த லட்டு தூவி விட்டுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு டெசர்ட் கிடச்சிருச்சு. நல்லா ட்ரீ கலரில் ஃப்ளாக் கலரில்
ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த ரெசிபிக்கு போகலாம். அடுத்தது இப்போ பார்க்க போகிற ரெசிபி ட்ரை கலர் ஃபிங்கர் டோஸ்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1 கப் பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். 1/2 கப் ஸ்வீட் கார்ன், இது வந்து நல்லா தோல் உளிச்சு நீங்கள் ஸ்வீட் கார்ன் இதில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, இந்த கொஞ்சமாக இந்த இதுக்கு தகுந்தாப்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் செஸ்வன் சட்னி சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டோஸ்ட்டுக்கு ஃபிங்கர் டோஸ்ட்டுக்கு இன்னொரு ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதுக்கு மில்கி மிஸ்டியோட ப்ளைன் சீஸ் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீஸ் வந்து இந்த மாதிரி ப்ளைனாக இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பட்டர், ஒரே ஒரு கார்லிக்கை நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தூவி சேர்த்துக்கோங்க. ஒன் பிஞ்ச் பெப்பர், ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சீஸ் மிக்சர் ரெடி. நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோ மிக்சர் நம்ம அடுத்தது ரெடி பண்ணலாம். நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 1/2 கப் மென் சட்னி, புதினா சட்னி, புதினா, பச்சை மிளகா, சால்ட் கொஞ்சமாக சேர்த்து இதை அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த மேஷ் பண்ணி வச்சுருக்கிறதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா பொடி, அதுவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃபிங்கர் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரௌன் ப்ரெட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர் ஸ்டஃப்பை நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த சீஸ் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கையும் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து டோஸ்ட் பண்ணலாம். பட்டர் போட்டுக்கலாம். நீங்கள் பேனில் போட்டுட்டு ஒரு 2 to 3 minutes வந்து நீங்கள் வந்து இதை லாக் பண்ணி வச்சுருங்க, லிட் போட்டு. இப்போ நம்மளுக்கு சுவையான டேஸ்டியான ஃபிங்கர் டோஸ்டி ரெடி. இதை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் நிறையா டிஷ்ஷஸ் இன்றைக்கி போட்டிருக்கோம். இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு திரும்பவும் வேறு ஒரு டிஷ்ஷோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன்.